ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। सत्यानंद चिंत सक्तेक पक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तामतिर्मे। உங்களுக்கு கொடுத்த புக்கில் இதெல்லாம் இருக்கு ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். இது இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கும். सत्यानंद चिंत सक्तेक पक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तां मतिर्मे। अज्ञाननीरधिरुपैति आविशेषं भक्ति पराभजिति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुर्तिदुर्गमम् अभ्यजस्रं सद्गुण्यभृत्सुरचितं प्रणमामि गीतम्। गौरां सुखः सत्कुमुदः प्रमोदि स्वाभिक्रियागोस्तमो निहन्त श्रीकृष्ण चैतन्य सुधानि धर्मे मनोतिष्ठन् स्मृतिं करोतु। प्राचीनवाच सुविचारसोऽहम् अज्ञोऽपि गीतामृतले सलिप्सुः यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमध्वं शरणागतस्य स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्यवगोचरः नारायणः परब्रह्म गीताशास्त्रे समीरितः। ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केन चोदिते नित्यात्मसङ्गकर्मेः गोचरः साङ्ख्ययोगदीः द्वितीये सतति लक्ष्य प्रोक्ता तन्मोह शान्तये। இது அடுத்து சொன்னதுக்கு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருடைய புக்கில் இருக்கும். அதுக்கு அடுத்தது யமுனாச்சாரியர். இது ஒரு தனி பேப்பராக பிரிண்ட் பண்ணி தான் கொடுக்கணும் எல்லா ஸ்லோகத்தையும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. வெரி குட். ஸோ போன வாரம் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை படித்தோம். பகவத்கீதையிலேயே ஒரு பொக்கிஷமான ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா காமனாக மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் அதுதான். कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्म फल हेतुर्भोर मा ते संगोस्त कर्मणि அப்படின்னு ஸ்லோகத்தை பார்த்தோம். யாருக்கு இந்த ஸ்லோகத்துல சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கு? ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, ஞாபகம் இருக்கிற பாயிண்ட். நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை மட்டும் பண்ணும், மற்றவன் கடமைக்கு போக வேண்டாம். கர்மண்யேவ அதிகாரஸ்தே, உனக்கு அதிகாரம் உன்னுடைய கடமையில மட்டும்தான் இருக்கு, மற்ற கடமையை போய் தொடாத. அப்புறம் பலனை அடைவதற்கு அதிகாரம் கிடையாது. இதை இன்னும் ரிஃபைண்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம போன வரையும் பேசணும். பலனை அடையாம இருக்க முடியாது, ஏன்னா பலனை எதிர்பார்க்காம வேலையை பண்ண முடியாது. பட் கிருஷ்ணன் என்ன சொல்ல வர்றாரு இங்க? எல்லாம் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி ஆன்சர் தெரியும்? நான் வேலை செய்யறேன், எனக்கு சம்பளம் வரதில் ரைட்ஸ் கிடையாதுன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? பட் கிருஷ்ணர் என்ன பலனை எதிர்பார்க்க வேணாம்னு சொல்லி சொல்றாரு. லோவர் ரிசல்ட்ஸ், பௌதிக பலன் இல்லையா? சோ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கடமைக்கு தகுந்த பலன் என்ன பண்ணியாகும், உனக்கு வந்தே தீரும். நீ என்ன பண்ணாத, தாழ்ந்த பலனை நோக்கி ஓடாத அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்ந்த பலனை நோக்கி போ அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நீ தாழ்ந்த பலனை நோக்கி போகாத அப்படின்னு டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா நீ என்ன பண்ணும்? உயர்ந்த பலனை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்ற. உயர்ந்த பலன் அப்படிங்கிறது என்னது?
ஆத்ம ஞானம், அவ்வளவுதான். ஆத்ம சாட்சாத்காரம். இப்ப நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப்ல போய் வேலைக்கு சேர்றேன். சேர்ந்த உடனே சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. வீட்டுல கேட்பாங்க, சம்பளம் எவ்வளவு கொடுமா? சம்பளமா முக்கியம், நான் போய் வேலை கத்துட்டு வரேம்மா, இல்லையா? ஏன்னா சம்பளம் கொடுத்தான்னா என்ன பண்ணுவோம், அவனை டீ வாங்குறதுக்கும் இதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிப்பான். சம்பளம் வாங்கல சார், நான் உங்களுக்கு வேலை செய்யறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன பண்றான், அவனுக்கு இன்னும் அதிகமா சொல்லிக் கொடுப்பான். தம்பி இந்த பாரு, இந்த டைப் இதை பண்ணு அதை பண்ணு, அவனுக்கு வேலையை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பான், இல்லையா? ஸோ இங்க அந்த பையனுக்கு என்ன முக்கியம், மாசம் 500 ரூபாய் வாங்குறது முக்கியமா, இல்ல ஓனர் கிட்ட இருந்து தொழிலை கத்துக்கிறது முக்கியமா அப்படின்னா தொழிலை கத்துக்கிறது முக்கியம். ஏன்னா ஹையர் பர்பஸ், இல்லையா? அப்ப இதே போல நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு சில சமயம் பெரிய மனுஷங்க போய் மீட் பண்ண போறோம். ஸோ மீட் பண்ணும்போது என்ன பண்றோம், அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறோம், இல்லை பார்க்க போறோம். சார் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், பஸ்ஸுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க சார், நான் உங்களை பார்க்க 500 ரூபா செலவு பண்ணி வந்திருக்கேன், 500 ரூபா கொடுங்க சார், இந்த கிஃப்ட்டுக்கு ஒரு 1000 ரூபா ஆச்சு, 1000 ரூபா கொடுங்க சார் அப்படின்னு என்ன பண்ணுவார், ஒரு 1500 முடிச்சிடுவார், இல்லையா? இதே நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், கிஃப்ட் கொடுத்துருக்கோம், எது எதிர்பார்க்கல, அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எதிர்பார்க்கிறோம். அப்ப என்ன பண்ணுவார், அவருக்கு தகுந்த சன்மானத்தை கொடுக்க ஆரம்பிப்பார், அவருக்கு தெரிஞ்ச உயர்ந்த விஷயத்தை கொடுக்க ஆரம்பிப்பார், இல்லையா? அவர்கிட்ட இருக்கிறதுலேயே நல்ல விஷயத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ இங்க 1500 ரூபா வாங்குறது முக்கியமா, அவருடைய நன்மதிப்பை வாங்குறது முக்கியமா அப்படின்னா நன்மதிப்பை வாங்குறது முக்கியம், இல்லையா? ஸோ அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நீ பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன அர்த்தம், தாழ்ந்த பலனை நோக்கி போகாத. சாஸ்திரம் என்னைக்கும் நம்மளுக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுக்கும். சாஸ்திரம் என்னைக்கும் நீ வந்து அனுபவிக்காத, சந்தோஷமா இருக்காதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன் சாஸ்திரம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது, எப்ப பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டே இருக்கு. ஏன் அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது சாஸ்திரம் அப்படின்னா, அப்பா அம்மா சொல்ற மாதிரிதான் சின்ன குழந்தைங்க சொல்ல, டேய் மண்ணில் போய் விளையாடாத, குப்பை எடுத்து வாயில வைக்காத அப்படின்னு என்ன அர்த்தம், நல்லதை சாப்பிடு, நல்ல இடத்த விளையாடு அப்படின்னு அர்த்தம், இல்லையா? ஸோ அதான் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுது. பட் நம்ம குழந்தைகளை போல இருக்கிறதுனால, மெச்சூர்டா இல்லாதனால நம்ம என்ன பண்றோம், அதை நிராகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் பிரபுபா சொல்லுவாரு, இட் இஸ் நாட் ரூல்ஸ், இட் இஸ் ரூல்ஸ் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவார். ரூல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். நம்ம நினைக்கிறோம் ரூல்ஸ் அப்படிங்கிறது நம்மள கட்டுப்படுத்துறதுன்னு நினைக்கிறோம். பட் ரூல்ஸ் அப்படிங்கிறது நம்மள உண்மையில சுதந்திரப்படுத்துது, அது நம்மளை கட்டுப்படுத்துறது கிடையாது. ஏன் ரூல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார், 4 விதிமுறைகளை சொல்லும் பொழுது. ஸோ அப்ப ரெண்டாவது அர்த்தத்தை பார்த்தோம். என்ன சொல்றாரு, பலத்தை எதிர்பார்க்காத, கர்மண்யவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. எப்பயுமே அடுத்த வரி மா கர்ம பல ஹே துர்கோர். நான் தான் காரணம் அப்படி நினைக்கூடாது. ஏன் அப்படி நினைக்கூடாது, இன்ஸ்ட்ருமெண்ட், பாடிலி கான்சியஸ்னஸ். ஆன்சர், முக்கியமான ஆன்சர் டீம் ஒர்க். என்ன டீம் ஒர்க்? 5 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, உடல், புலன்கள், அதுக்கப்புறம் நம்முடைய பிராணன், பௌதிகம், அதுக்கப்புறம் ஆத்மா, அதுக்கப்புறம் ஈஸ்வரன், இல்லையா? 5 பேர் சேர்ந்தாதான் ஒரு வேலை நடக்கும். ஆனா என்ன பண்ற, வேலையை சொல்லிட்டு வேலையை செஞ்சுட்டு நான் செஞ்சேன் ஓனர்ஷிப்பை நான் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்ப மற்றவங்களுக்கு ஓனர்ஷிப்பே கொடுக்கறது கிடையாது, இல்லையா? ஒரு டீம் ஒர்க்கா ஒரு 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 பெரிய ஈவெண்ட்டை சக்சஸ் பண்றோம். சக்சஸ் பண்ணிட்டு என்ன நினைக்கிறேன், நான் தான் பண்ணேன் இது நினைக்கிறது, இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது லட்சல சொல்லாம தெரியல, பட் சொல்லிடுறேன். நான் என்னுடைய மாமையார் இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சமைச்சிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து சமைச்சதுல உப்பு போடுவாங்க. உப்பு போட்டு முடிச்சிடும். சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். ஏன் சாப்பாடு டேஸ்ட் வந்து தெரியுமா, ஏன்னா கடைசியில் நான் உப்பு சேர்த்ததுனால தான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? ஸோ எல்லாமே நான் பண்ணேன் அப்படின்னு அந்த கிரெடிட்டை ஃபுல்லாக எடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லையா? அதை விவசாயம் பண்ணது யாரு, அதை அறுவடை பண்ணது யாரு, அதை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்தது யாரு, அதை கழுவி அதை பதப்படுத்தி அதுக்கு நிறைய இன்கிரீடியன்ட் சேர்த்தது யாரு, இதெல்லாத்தையும் விட்டுட்டு உப்பு போட்டதுனால தான் பலன் எனக்கு தான், நான் தான் அதை பண்ணேன் அப்படின்ற ஓனர்ஷிப் தனியாக எடுத்துட்டு போயிரு. அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் அதை வெறும் உப்பு மட்டும் நீ சாப்பிட முடியுமா அந்த ஃபைனல் டச்ன்னு சொல்லிட்டு இல்ல, அந்த தப்புன்னு சொல்ற, அது அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ அப்ப மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹே துர்போர். இது 3வது விஷயம் பார்த்தோம். 4வது ரொம்ப முக்கியமானது, மாதே சங்கோஸ்து அகர்மணி. பலனை எதிர்பார்க்க கூடாது, தாழ்ந்த பலனை எதிர்பார்க்க கூடாது, பேரும் எடுத்துக்கூடாது. அப்ப நான் வேலையை பண்ணாம விட்டுருந்தேன், இல்லையா? அப்படின்னா வேலை பண்ணா மட்டும் இருக்கவே கூடாது. நீங்க வேலைய செஞ்சே ஆகணும். வேலையை விடணுன்ற எண்ணத்தை கூட வச்சுக்காது, வேலை செஞ்சே ஆகணும். எதனால?
ஏன்னா அது பகவான் நம்மளுக்கு கொடுத்த வேலை இல்லையா, அதை என்ன பண்ணக்கூடாது, விட்டுற முடியாது. சரி நான் வேலை ஏனோதானு பண்ணட்டுமா அப்படின்னா ஏனோதான் பண்ணக்கூடாது, அதையும் பெஸ்டா பண்ணும் அப்படின்னு சொல்றேன். இவ்வளவு கஷ்டத்தை இவ்வளவு கண்டிஷன்ஸை கொடுக்குறாரு இல்லையா. இப்ப நம்ம என்ன பண்ணோம், போன வாரம் இந்த மூணையுமே எப்படி ஆத்மாவோட தொடர்புபடுத்தி பார்க்கறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 3 கண்டிஷன்ஸும் எதற்காக நம்ம இந்த 3 கண்டிஷன்ஸ் கிருஷ்ணன் சொல்றாரு, நம்மள கர்மபந்தம் பண்ணுது இல்லையா. நம்ம அதான் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆத்மாவை உணர முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், கர்மபந்தம். கர்மபந்தம்னா என்னது, என்னுடையது, நான், எனக்காக அப்படின்ற 3 எண்ணங்கள் தான் கர்மபந்தத்தை கொடுக்குது. அப்ப இந்த 3 என்ன பண்றாரு கிருஷ்ணர் இங்க பிரிக்கிறார். கர்த்திருவ புத்தி, மமதா புத்தி, பல தியாக புத்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்களை பேசுறார். என்னுடையது, எனக்காக, நான் அப்படின்ற 3 விஷயங்களை விடணும் அப்படின்னு பேசுறார். இப்ப இது எப்படி ஆத்ம ஞானத்தை பாதிக்கும் அப்படின்னு பேசணும். கர்த்திருவ புத்தி, பல தியாக புத்தி. புக்கில் எழுதாதீங்க, வேற நோட்டில் எழுதிச்சுக்கோங்க. சரி பரவாயில்ல, எழுதிட்டீங்க பரவாயில்ல, பட் இனிமேல் புக்கில் எழுதாதீங்க. இது பகவத்கீதை அப்படிங்கிறது கிருஷ்ணர் இல்லையா, அதனால புக்கில் யூஸ்வல் எழுத மாட்டோம். இந்த 3 நம்மளுக்கு எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, பல தியாகம், நான் தான் அனுபவிப்பன் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன 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 பிரச்சனை வருது ஆத்மாவுக்கு, நம்மளுக்கு என்ன வருது, நான் அனுபவிப்பாளன். அப்ப புலன்கள் நான் என்ன பண்றேன், இந்த உடலை அனுபவிப்பதற்காக தான் எனக்கு பகவான் கொடுத்திருக்கார் அப்படின்னு எண்ணத்துக்கு வர ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அப்ப என்ன பண்ண மாட்டோம், இந்த உடம்பை நம்ம கிருஷ்ணருக்கான சேவையில உபயோகப்படுத்த மாட்டோம். 2வது செய்பவன் நான் அப்படின்னு என்ன வரும்போது என்ன ப்ராப்ளம் வருது, நான் என்ன அர்த்தம், இந்த உடல், நான் தான் இந்த உடல் அப்படின்ற கிராஸ் பாடிலி கான்சியஸ்னஸ் வருது. 3வது இந்த கர்மத்தை விடாம செய்யணும். கர்மத்தை விட்டா என்ன ஆகும், மறுபடியும் அனிமல் லெவலுக்கு போயிடும் இல்லையா. ஏன்னா கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் பொழுதுதான் நம்மள என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா மனிதனுடைய லெவலுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுது. நம்ம இதையும் போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் பார்த்தோம். சாஸ்திரம் திருமணம் செய்ய சொல்லுது, சாஸ்திரம் சோம யாகம் பண்ண சொல்லுது. சோம யஜ்யம் அப்படின்னு ஒரு யஜ்யம் பண்ணுவாங்க. இது என்ன சொல்றது, வாஜபேய யஜ்யம், சோம யஜ்யம் அப்படின்லாம் பேசுவாங்க. சோமாஜி, வாஜபேய, வாஜ்பாய் சொல்றோம் இல்ல. வாஜ்பாய்னா யாரு, வாஜபேய யஜ்யத்தை பண்றவங்க வாஜ்பாய் இல்ல. திரிவேதி, சதுர்வேதி அப்படின்லாம் நிறைய பேர்லாம் வச்சிருப்பாங்க கடைசியில. அப்படின்னா என்ன அர்த்தம், திரிவேதினா 3 வேதங்களை கற்றவர்கள், சதுர்வேதினா 4 வேதங்களை கற்றவர்கள் அப்படின்னு பேருக்கு பின்னாடி இருக்கும். பட்டாச்சாரிய, அந்த ஆச்சாரிய, இந்த ஆச்சாரிய பேர்லாம் வச்சிருப்பாங்க. நார்த் இந்தியாவில் இருக்கும். நம்ம அதெல்லாம் ஒழிச்சிட்டோம் இல்லையா, நம்மளுக்கு எந்த அடையாளம் வேணாலும் ஒழிச்சிட்டோம். இப்ப புது அடையாளத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அதுல வாஜபேய யஜ்யம் அப்படி செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்க, நாங்க சோமபானம்னு கொடுப்பாங்க. அந்த சோமபானத்தை என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே சேர்ஸ் சொல்லிட்டு எல்லாம் குடிப்பாங்க இல்லையா. ஏன் குடிக்க வைக்கிறாங்க, சாஸ்திரம் ஏன் போய் சாராயம் குடிக்க சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லணும், சாராயத்தை நிறுத்துன்னு சொல்லணும். ஆனா சாஸ்திரம் என்ன பண்ணுது, சாராயத்தை குடி அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுதுன்னா, நம்ம பாகவத்துல பார்த்தோம், இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பா இயற்கையிலேயே இந்த 4 தவறை செய்யக்கூடிய இயல்பு இருக்கு. மீட் ஈட்டிங், இன்டாக்சிகேஷன், இல்லிசிட் செக்ஸ், கேம்பிளிங், இது நம்ம இதயத்துல நம்ம கான்சியஸ்னஸ்ல இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா, நம்ம பல பிறவிகள்ல நிறைய உடல்ல தாண்டி வரதுனால அந்த சம்ஸ்காரங்களை நமக்குள்ளார புதஞ்சிருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும், அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது, அதை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கறதா அது என்ன பண்ணுது அப்படின்னா, லீகலைஸ் ஆக்க பாக்குது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு டாஸ்மாக் கொண்டு வந்த மாதிரி இல்லையா, அங்கங்க காய்ச்சாதீங்கப்பா, நாங்களே உனக்கு காய்ச்சி கொடுக்குறோம், நீங்க குடிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ டாஸ்மார்க்குடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சாராயத்தை குறைக்கணும் அப்படின்றது. ஆனா என்ன பண்றான், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கான். இதுதான் சாஸ்திரத்தில் நடந்தது. ஒரு கட்டத்தில் என்ன ஆனது, சாஸ்திரமானது இப்படி சொன்ன உடனே மக்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா என்ன சொன்னது, அன்னைக்கு யஜ்யம் செய்யணும், யஜ்யத்தை செய்யணும் அப்படின்னா முதல்ல நிறைய பொருளை சம்பாதிக்கணும், நிறைய மக்களை கூப்பிடணும். மக்களை கூப்பிட்டு அவங்க என்ன கேட்டாலும் அந்த கிஃப்டை உடனே கொடுத்துடணும். அப்புறம் பெரிய பூஜையெல்லாம் பண்ணணும். பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியில் அந்த சோமபானத்தை சந்திரனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கண்டிஷன்ஸ் கொடுக்குது. இப்படி செஞ்சா நீ என்ன பண்ணலாம், குடிக்கலாம், சாராயத்தை குடிக்கலாம். நீ பாட டாஸ்மாக்ல போய் வாங்கி குடிக்கிறது கிடையாது இல்லையா. இப்படி செய்யும் போது என்ன ஆகும், அவன் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிருவான். போதுண்டா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கு ஒரு ஏங்க நீ குடிக்கலாமாடா,
அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா யஜ்யத்தை ரெடி பண்ணு. ஐயோ யஜ்யத்துக்கா மறுபடியும் 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பாட்டில் குடிக்கிறதுக்கு எதுக்குடா இதுக்கு வேணாண்டா சொல்லி விட்டுருவான். அப்ப என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த காலத்துல மக்கள் எல்லாருமே சாஸ்திரத்தின் பிரகாரம் தான் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. தப்பே செஞ்சாலும் சாஸ்திரத்தின் பிரகாரம் தான். அதான் நான் புரிஞ்சுக்கணும். அவன் குற்றத்தையே செஞ்சாலும் சாஸ்திர பிரகாரம் தான் செய்யறான். யாரு ஒருத்தன் கல்வன் இனத்துல பிறந்தானோ அவன் தான் திருடனா இருக்கான். கல்லர் கூட்டம் இங்கிறது இருக்கு இல்லையா, கல்லழகர்னு சொல்லி சொல்றோம்ல, அவங்களுக்கு அது கடமை, அவங்க பண்ணலாம். வேடுவர்கள் அப்படின்னா அவங்க பண்ணலாம், விபச்சாரம்னா அவங்க பண்ணலாம், அது குறிப்பிட்ட இவங்க மட்டும் தான் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்ப எல்லாமே சாஸ்திரத்தின் பிரகாரம் நடந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்குது, அவங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடிஞ்சது. ஸோ அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, கடைசி விஷயம் அந்த விஷயம் சொல்றாரு, நீ என்ன பண்ணிடாது, உன்னுடைய கடமையை விட்டுட்டு போயிடவே கூடாது. ஏன்னா அதுதான் உன்னுடைய ஒரே ஒரு வழி உன்னை பியூரிஃபை பண்றதுக்கு. கடமை மட்டும்தான் உன்னை பியூரிஃபை பண்றதுக்கு ஒரே ஒரு வழி. நீ உன்னை கடமை விட்டுட்ட அப்படின்னா உன் இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிச்சிருவ, அப்புறம் உன்னை பியூரிஃபை பண்ணவே முடியாது. அதனால கடமை விட்டுறாத அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணர் இங்க விஷயத்தை சொன்னார். இது 3 விஷயம் போன வாரம் பார்த்தோம். இது வந்து ஆத்ம சாட்சா்காரத்தை கொண்டு பார்த்தோம். இதை கிருஷ்ணரோட ஒப்பிட்டு பாருங்களேன். இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆத்மாவை ஒப்பிட்டு பார்த்தோம். இப்ப இந்த 3 கண்டிஷன்ஸும் கிருஷ்ணரோட எப்படி ஒத்து போகுன்னு பாருங்க. இப்ப மாஃபலேஷு கதாச்சன, உன்னுடைய என்ன பண்ணது, பலத்தை எதிர்பார்க்காத, நீ அனுபவிப்பால் இல்ல அப்படின்ற விஷயம் எப்படி கிருஷ்ணரை பாதிக்கும்? ஏன்னா கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர். சோ நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணருடைய அந்த குவாலிட்டி என்ன பண்றோம், திருட முயற்சி பண்றோம் இல்லையா. சோ கிருஷ்ணர் சொல்றாரு, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே எனக்கு சொந்தமானது. அப்ப நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணருடைய அந்த குணத்தை என்ன பண்றோம், திருட முயற்சி பண்றோம். போக்தாரம் யக்ய தபசாம். அப்ப என்ன பண்றோம்னா நம்ம வேறவனுடைய பொருளை நம்ம என்ன பண்றோம், போய் திருட முயற்சி பண்றோம் இல்லையா, அது திருட்டுத்தனமாயிடும். சோ அப்ப நம்மள இந்த ஒரு விஷயத்த முக்கியமா சொல்லி கொடுக்குறாரு. இது கிருஷ்ணரோட நம்ம என்ன பண்ணலாம், தொடர்புபடுத்தி பார்க்கலாம். 2வது, நான் தான் செய்யறேன் அப்படின்ற விஷயம் எப்படி கிருஷ்ணரோட சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, சூழ்நிலை கொடுத்திருக்காரு, எல்லாத்தையும் படைச்சு கொடுத்திருக்காரு இல்லையா. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணருடைய ஓனர்ஷிப்பை வாங்கிக்கிறோம், நம்ம கிருஷ்ணருடைய டூயர்ஷிப்பை வாங்கிக்கிறோம். கிருஷ்ணர் சொல்லாரு, மயா தக்ஷேன பிரகிருதி, அண்டர் மை கண்ட்ரோல், எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங், ஐ ஓன் எவ்ரிதிங், அகம் சர்வஸ்ய பிரபவஹ, ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் எவ்ரிதிங். அப்ப என்ன பண்றோம், அந்த கிருஷ்ணருடைய அந்த குவாலிட்டி நம்ம என்ன பண்றோம், திருடிக்க முயற்சி பண்றோம். அதுவும் தப்பான விஷயம். 3வது, என்னுடைய வேலை அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். என்னுடைய வேலை நான் அப்படியே விட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இது என்னுடைய வேலை கிடையாது, இது பகவானுடைய வேலை அப்படின்னு என்ன பண்றோம், புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். சோ அப்ப இந்த 3 குணங்களும் எப்படி ஆத்மாவையும் பாதிக்குது, எப்படி கிருஷ்ணருடைய குணத்தோட நம்ம எப்படி இதை கம்பேர் பண்ணி பார்க்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 48வது ஸ்லோகம். சாரி 48 இல்லையா, முன்னாடி வந்துட்டேன். 48 பார்க்கணும். இப்ப சர்வீஸ் அப்படிங்கிறது வேற. நம்ம இங்க பேசுறது வந்து கர்மயோகம், பக்தி யோகம் கிடையாது. கிருஷ்ணர் வந்து பக்தியை பத்தி கொண்டு வரவே இல்லை. நீங்க எந்த ஸ்லோகத்துல பார்த்தாலும் பக்தின்ற வார்த்தை இருக்காது. கர்ம அப்படின்ற விஷயத்த அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா யோகா அப்படின்ற ஒரு வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். இந்த ஸ்லோகம் தான் நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுக்குது, கிருஷ்ணோட கனெக்ஷன் கொடுக்குது. ஏன்னா யோகன்ற சப்தம் தான் நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுக்கும் இல்லையா. அதனால இங்க யோகன்ற விஷயத்த கனெக்ஷன் கொடுக்க போறாரு. பக்தியை பத்தி நம்ம 7ஆம் அத்தியாயத்துல பேசுவோம். இங்க பக்தியை பத்தி பேசவே இல்லை, கர்மத்தை பத்தி தான் பேசுறோம். டியூட்டி அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய தொழில் தான் இன்னைக்கு, அவ்வளவுதான், உங்களுடைய தொழில் தான். அது வைஷ்ய தர்மமா இருந்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு பண்றது வைஷ்ய தர்மமானே தெரியாது. ஏன்னா வைஷ்ய தர்மம் அப்படிங்கிறது வேற. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோமோ அதுதான் நம்முடைய தர்மம், அவ்வளவுதான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், கலியுகத்துல எல்லா தர்மம் என்ன ஆயிடுச்சு, மிக்ஸ் ஆகி போயிடுச்சு. நான் பிசினஸ் பண்றதுனால நான் வைஷ்யம் கிடையாது. என்னுடைய மென்டாலிட்டியில பிசினஸ் இருக்கணும் இல்லையா, என்னுடைய பிரெயின்ல, என்னுடைய நேச்சர்ல, என்னுடைய பிளட்ல, என்னுடைய செல்ல பிசினஸ் இருக்கணும். அது இல்லைன்னா வைஷ்யமே கிடையாது இல்லையா. நீ நிறைய பேர் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, மோட்டிவேட் பண்ண வேண்டியதா இருக்கு, பிசினஸ் பண்ணுங்க பிசினஸ் பண்ணுங்க. பிசினஸுக்கு மோட்டிவேஷனே தேவையில்லை. ஏன்னா அவனுடைய பிளட்ல என்ன இருக்கு, பிசினஸ் இருக்கு.
குலத்தொழில் கல்லாமல் பார்க்கணும். அந்த இது உள்ளவங்களுக்கு போய் எதுவும் சொல்லணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், அவனை எஜுகேட் பண்றது அப்படிங்கிறது ட்ரெயின் பண்ணா போதும். அவனை ரிஃபைன் பண்ணணும் இல்லையா? எஜுகேஷன் அப்படிங்கிற ரிஃபைன்மெண்ட் தான். எதுக்காரா அப்படின்ற வேர்ல தான் வந்து டு ரிஃபைன் யுவர் செல்ஃப், டு அப்கிரேட் யுவர் செல்ஃப், டு மோல்ட் யுவர் செல்ஃப் தான் பேர் எஜுகேஷன். ஸோ அன்னைக்கு எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவனுக்கு சத்திரிய நேச்சர் இருக்கு, இவன் பிளட்லேயே இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, அவனுக்கு வெப்பனரி, ஆர்ச்சரி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஃபைட்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க பிராமண நேச்சர் இருக்கவனை போயிட்டு நீங்க இன்ஸ்பயர் பண்ணி ஃபைட் பண்றா ஓடிய போயிடும் மேல சண்டை வரும்போது இல்லையா? அது போல நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, நேச்சர் இல்லாதவங்க நீங்க இன்ஸ்பயர் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நம்ம இது பண்றது இப்ப இவனுக்கு இதுதான் சரியா வரும்னு சொல்றது, அவனே புரியுறது வந்து ரொம்ப டைம் கொடுப்பாங்க. யாராவது பண்ணாதானே அது சரியா. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவனே ஓன் டெசிஷன் எடுக்க மாட்டான். எல்லாரும் குரு இருப்பாங்க. அந்த குரு பார்த்து சொல்லுவார், ஏன்பா உனக்கு இதுதான்ப்பா நேச்சர், நீ இதை ஃபாலோ பண்ணு சொல்லிடுவார். ஈஸியா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு யாருமே நம்ம குரு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்ம குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஸோ அப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு நம்மளுக்கு இப்போ சுச்சுவேஷன். அதான் இந்த கலியுகத்தில் எல்லாம் மெஸ்டப்பாக தான் இருக்கு. இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு வந்து கர்மயோகம் அந்த அளவுக்கு செல்லுபடி ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இதை ஃபாலோ பண்ண முடியாது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை. பட் இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன எடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். பட் அட்லீஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பகவத்கீதையில என்ன விஷயம் இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு பிராக்டிஸ்ல கொண்டு வரோமோ கொண்டு வரலாம். உள்ளவங்க அப்புறம் இதெல்லாம் பண்ணி இன்டாக்சிகேட் பண்ணிட்டா அது வந்து ஒரு ஜெனரலைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்றதே அப்ப அவனுக்கு தோணாது. இது நான் சரி, நான் வசதி இருக்கு, நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்குவேன், நான் கன்சியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வந்து ஜெனரலைஸ் பண்ற மாதிரி இது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்ல. அப்ப அவனுக்கு அந்த ஆசை இருக்கணும்ன்றது அதுவும் தப்பு தானே. அது அதை கன்சியூம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கணும்ன்றது, அதனால நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன், நான் கன்சியூம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கணும் தப்பு தானே. நல்ல கொஸ்டின் தான் இது, நல்ல ஆலோசனை. இப்போ வந்து ரிச் பீப்புள் வந்து எனக்கு வசதி இருக்கு, நான் என்ன பண்ண முடியும், நான் தப்பு பண்ணிக்கிறேன், நான் மற்றவங்க ஹெல்ப் பண்ணிட்டு நான் தப்பு பண்ணிக்கிறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு கொஸ்டின் வரும் இல்லையா? ஸோ அதனால தான் அவன் என்ன பண்ணா, வசதியானவன் என்ன பண்றான் அப்படின்னா, தானா யஜ்யம் பண்ணல. அவன் என்ன பண்றான், ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கீழே தான் பண்றான். ஸோ அந்த பிராமணன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு வெறும் யஜ்யம் மட்டும் பண்ணிட்டு போக மாட்டான், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு இருப்பான். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான், பா நீ குடிக்கிறது ஓகே தான், ஆனா இது நல்லது கிடையாது, உடம்புக்கும் நல்லது கிடையாது, உடைய மூளைக்கும் நல்லது கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுவான், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பான். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் அவன் மாறுவான். நீங்க எடுத்த உடனே செய்யாதுன்னு சொன்னா மாற மாட்டான். யார் சொன்னா மாறுவான் அப்படின்னா, அவனே செஞ்சு வைக்கிறான், பட் அவனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான், செய்யாதப்பான்னு சொல்லி சொல்றான். ஸோ அப்ப என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை ஆகுறான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுது அந்த பிரீஸ்டோட இல்லையா? அந்த பிரீஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் செய்ய ஆரம்பிக்கிறார், அவனை வெல்விஷனா மாறுறாரு, அவன் மேல நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பிரீஸ்ட் மெதுவா சொல்றாரு, நல்லாதப்பா, நல்லது இல்லப்பா, வேண்டாப்பா, விட்டுருப்பா, நமக்கு இதோட பெஸ்ட் நிறைய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு என்ன பண்றான், அடுத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர முயற்சி பண்றாரு. ஸோ அப்ப அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவன் இந்த பூஜை யஜ்யத்திலாம் ஈடுபட என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த மந்திரம் சொல்ல சொல்ல அவன் கான்சியஸ்னஸே பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும். ஸோ கான்சியஸ்னஸ் பியூரிஃபை ஆக ஆக அவனை என்ன பண்ணுவான் அப்படின்னா, சி எதுக்கெல்லாம் அதை சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறுத்திக்கலாம்டா அப்படின்ற கான்சியஸ்னஸ் வருவான். ஸோ இப்படிதான் அவனை சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர அவனை இன்ஸ்ட்ரக்ஷனால சேஞ்ச் பண்ணவே முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? ஆல்ரெடி அவனுக்கு அந்த நேச்சர் இருக்கு, டிசைர் இருக்கு. ஸோ அவனுக்கு சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, அதிக வரி போடுற மாதிரி தான் இந்த இதெல்லாம் கொடுக்குது, செலவெல்லாம் கொடுக்குது. அப்போ இருந்தாலும் அவன் பண்றான், செலவு இருந்தாலும் பண்றான். அப்புறம் அவனை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? இப்போ ஒரு பெரிய குற்றவாளி இருக்கான், அவனுக்கு நீங்க தண்டனை கொடுத்தா மட்டும் அவன் சேஞ்ச் பண்ண மாட்டான், சேஞ்ச் ஆக மாட்டான். என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அவன் கூட நம்ம க்ளோஸ் ஆகிட்டு அவனுடைய நம்பிக்கையை நமக்கு பாத்திரமானலாம் மாறிட்டு அவனுடைய கான்சியஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணும். அப்போ நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்க எல்லாமே ரொம்ப சட்டிலாக தான் வேலை செய்யும். வெளியில பார்த்தா ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கும், ஆனா உள்ளார வேற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஸோ நமக்கு கர்மத்தை காட்டிலும் ஞானம் தான் ரொம்ப முக்கியம், அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ வெளியில பார்த்தா ஏதோ வேலை நடந்திருக்க மாதிரி தான் இருக்கு,
ஆனா உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? வேற பியூரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதே விஷயம் தான் திருமணத்துக்கும் வருது. இப்போ நீங்க இன்டாக்சிகேஷன் பத்தி சொன்னீங்க, திருமணம் அதே விஷயம் தான். சாஸ்திரம் என்ன சொல்லுது? சேர்ந்து திருமணம் பண்ணிக்கோங்க, ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. எதற்காக? டு இன்க்ரீஸ் டு ஃபுல்ஃபில் யுவர் செக்ஸ் டிசைர் இல்லையா? அப்ப சாஸ்திரமே இதுக்கு ஒரு அத்தரைசேஷன் கொடுக்குற மாதிரி தான் ஆயிப்போயிடுச்சு. சாஸ்திரத்திலே நம்மளுக்கு எப்படி காமத்தை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்கான சாஸ்திரம் இருக்கு, ஆமாவா இல்லையா? இப்ப காமசாஸ்திரம் சொல்லி சொல்றோம். அது பார்த்தோம் அப்படின்னா எப்படி நாம் காமத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கு. சாஸ்திரமே ஏன் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுது? சாஸ்திரம் எதை ப்ரமோட் பண்ணும்? பக்தியெல்லாம் ப்ரமோட் பண்ணும். ஏன் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். ஆனா அதை யோசிச்சு பார்த்தோம்னா அந்த காமசாஸ்திரம் அப்படின்னு அந்த சாஸ்திரத்தை எழுதுனது ஒரு பிரம்மச்சாரி. ஓகேவா? ஸோ பிரம்மச்சாரி அப்படின்னா அவர் காமத்தை அனுபவிச்சதே கிடையாது, ஆனா எழுதியிருக்காரு. ஸோ அவர் எழுதுனதுலயே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவன் எப்படி சரியா அந்த காமத்துல ஈடுபடுறதுனால அதுல இருந்து வெளியில வர முடியுமோ அது பாடம் எழுதியிருப்பாங்க. அதுல இன்னும் ஈடுபடுறதுக்கு இருக்கா நிறைய பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஏதோ கொஞ்சம் மேலாக்க பார்த்தா ஏதோ மக்களுக்கு தேவையான விஷயம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கும். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சூஸ் பண்ண, இந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பெண்ணை சூஸ் பண்ணணும், இதான் உங்க ஒய்ஃபா வரணும், அந்த ஒய்ஃபை நீங்க இப்படி பாத்துக்கணும் இல்லையா? ஸோ ஒய்ஃப் இப்படி, ஹஸ்பண்ட் இப்படி பாத்துக்கணும், அப்படி சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த சாஸ்திரத்தின் மூலியமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதை நம்மளை ப்ரொமோட் பண்ண வைக்கல. ஆனா வெளியில பார்த்தா ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும், உள்ள பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். இதை நான் புரிஞ்சுக்கணும் இல்லை? ஓகே, நம்ம இன்னைக்கு ஸ்லோகத்தை பார்க்கலாம். யோகஸ்தக் குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்தோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சதே. Being situated in this yoga, perform your duties, giving up attachment and being equal in success and failure, O conqueror of wealth. Such equal-mindedness is called yoga. Commentary: in this verse, the Lord explains his previous statement. Giving up desires for results and giving up thoughts of being the doer, sangam tyaktva. Being situated in yoga, perform such duties as fighting. By desiring results, you become entangled in Maya. And by thinking yourself the doer, you steal the quality of independence which belongs to the Lord. By this identity as doer, you end up in opposition to the Lord's Maya. Therefore, you should give up these two consumptions. The Lord then explains the word yogastaha. Yoga means to be situated with equality, both in attaining and not attaining the results of action such as victory. Being without attachment or repulsion to the results, perform the action. Yoga is the phrase yogastaha, means being equal to all, even samatvam, because it takes the form of intense concentration of mind. So கிருஷ்ணர் இங்க யோகம் அப்படின்ற வார்த்தைக்கான ரொம்ப அழகான ஒரு பொருளை கொடுக்கிறார். என்னது? சமத்துவம் யோகம் உச்சதே. நம்ம யோகத்துக்கு நிறைய அர்த்தம்லாம் கொடுக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல கர்ம யோகத்துல யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா சமபுத்தி. சமத்துவம்னா சமபுத்தி. எதுல சமபுத்தி? இன்பம் துன்பத்துல, லாபம் நஷ்டத்துல இல்லையா, புகழ் அபமானத்துல எல்லாத்திலையும் சமபுத்தியை மெயின்டைன் பண்ணும். கிருஷ்ணன் சொல்றாரு யோகஸ்தஹ குரு. குரு அப்படின்னா செய். யோகஸ்தனா இருப்பா, யோகத்துல இரு அப்படின்னு சொல்றாரு. லைக் கிரகஸ்த இல்லையா? கிரகஸ்தனா என்ன அர்த்தம்? வீட்டுல இரு அப்படின்னு அர்த்தம். கிரகம்னா வீடு, ஸ்தனா இரு, வீட்டுல இருடா அப்படின்றது கிரகஸ்த. வானப்பிரஸ்த அப்படின்னா என்னது? வனத்துல போய் இரு இல்லையா? சன்னியாசனா அவங்க எங்கன்னா இருப்பாங்க இல்லையா? அதனால அவங்க அங்க ஸ்தா கிடையாது இல்லையா? அதேபோல பிரம்மச்சாரி அப்படிங்கிறது அவனுக்கும் இருக்கு. பிரம்ம ஜானாதி இல்ல பிரம்மே சரதி இது பிரம்மச்சாரி. பிரம்மனில் பிரமிப்பவன் இல்லையா, நகர்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப கிரகஸ்த யோகஸ்த அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்றாரு. சோ யோகஸ்தன்னா யோகத்தில் இரு. குரு கர்மாணி, யோகத்துல இருந்து உன்னுடைய கர்மத்தை செய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உன்னுடைய கர்மத்தையே செய்யாதுன்னு சொல்லி சொல்லாத, கர்மத்தை செய். பட் எப்படிப்பட்ட கர்மத்தை செய்? யோகத்துல இருந்து கர்மத்தை செய் அப்படின்னு சொல்லி யோகஸ்தா குரு கர்மாணி. அப்படின்னா என்ன கிருஷ்ணா? சங்கம் தியக்த்வா. சங்கம் தியக்த்வான்றத வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னது? கிவிங் அப் அட்டாச்மெண்ட். தனஞ்சய, ஏ செல்வத்தை வெல்பவனே, நீ எதை முதல்ல வெல்லணும்?
அட்டாச்மெண்ட்டை வெல்லணும் இல்லையா? நீ பணத்தை வெல்றது பெரிய விஷயம் கிடையாதுப்பா. பணத்தை நீ சம்பாரிச்சு கொண்டு வந்துடலாம். ஆனா எதை நீ சம்பாதிக்கணும்? இப்ப பற்றின்மைய சம்பாதிக்கணும் இல்லையா? ஸோ ஹவு டு டூ பிஸ்னஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா. ஒய் டு டூ பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா ஹவு அப்படிங்கிற கொஸ்டின் எங்க போய் ஃபினிஷ் ஆகுது அப்படின்னா ஒய்ல தான் ஃபினிஷ் ஆகுது. ஒய் அப்படிங்கிறது டிட்டர்மைன் ஆயிடுச்சு அப்படின்னா ஹவு அப்படிங்கிறது தானே என்ன ஆயிடும்? ஃபாலோ அப் ஆயிட்டு வந்துடும். ஒய் அப்படின்ற விஷயமே டிட்டர்மைன் ஆகல அப்படின்னா ஹவு பேசி பிரயோஜனமே கிடையாது. நேற்று கிச்சன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 30 கிலோ தக்காளி பழம் கொண்டு வந்துடுறேன், நான் 20 கிலோ பெல் பேப்பர் கொண்டு வந்துடுறேன், நான் 50 கிலோ பன்னீர் கொண்டு வந்துடுறேன், எல்லாத்தையும் போட்டு சமைச்சு வச்சிடலாம். என்னெல்லாம் சமைக்க போறோம்? இந்த ஐட்டெல்லாம் சமைக்க போறோம். யாரெல்லாம் சமைக்க போறோம்? நாங்களாம் சமைக்க போறோம். எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் போய் கொஸ்டின் கேட்டேன், சரி இதெல்லாம் பண்றீங்க யாருக்காக பண்றீங்க? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்களுடைய வேலை கிச்சன், நாங்க என்ன பண்ண போறோம்? இஷ்டத்துக்கு செஞ்சு வச்சிட போறோம். ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்றோம்? இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே சம்பாதிக்கிறோம், நிறைய சம்பாதிக்கணும், எஃபெக்டிவா சம்பாதிக்கணும், ரொம்ப ஸ்மார்ட்டா சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். இதோட இருக்குது. எதுக்குப்பா சம்பாதிக்கணும்? சம்பாதிச்சு வச்சுட்டே இருக்கணும். சரி நீயா அனுபவிக்கிறியா? இல்ல எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன் அனுபவிப்பாங்க. பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் மறுபடியும் இதே வேலை தான் பண்ணுவாங்க. எதுக்காக? பின்னாடி வர ஜென்ரேஷன் அனுபவிப்பாங்க. அனுபவிக்கிறது வேற யாரோ இருப்பாங்க. எங்கேயோ இடத்துல எஸ்டேட் வாங்கி வச்சிருப்பார், ஊட்டியில பெரிய எஸ்டேட்ல வாங்கி வச்சிருப்பார். அந்த ஊட்டி எஸ்டேட் போறதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருவார். அங்க பார்த்தா வேலைக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்க? எஸ்டேட்ல ஹாப்பியா பங்களா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்றான்? வாங்கன்னு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பான். காலையில நைட் வரைக்கும் ஆபீஸ்ல உட்காந்து இருப்பான். ஸோ நம்ம எதுக்காக உழைக்கிறோம் அப்படிங்கிறதே மறந்து போயிட்டு உழைச்சிட்டு இருக்கோம். வாழ்வதற்காக உழைக்கணும் அப்படிங்கிறத போயிட்டு உழைப்பதற்காகவே வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டோம். நான் என்னுடைய இன்ஃபோசிஸ்ல இருந்து வெளில வர்றதுக்கு இது முக்கியமான ஒரு ரீசனா இருந்தது. நான் எலக்ட்ரானிக் சிட்டி அந்த பஸ்ல ஏறுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலைல அந்த பஸ் நின்னுது, 8:30 மணிக்கு நின்னுது. ஏசி பஸ் தான், பேர் தான் ஏசி பஸ். உள்ளார 200 பேர் ஏறணும். ஏன்னா கூட்டம் அந்த காலையில எல்லாரும் போய் ஆகணும். எல்லாம் கூட்டம் கடன்னு ஏறணும். இடமே இல்லை, நிக்கிறது கூட இல்லை. உட்காந்தாச்சு. உட்காரும் போது பார்த்தேன், ஒரு 50 வயசு இருக்கும் ஒரு நபருக்கு. நல்லா ஹைட்டா, நல்லா ஸ்டவுட்டா, பெரிய தொந்தி எல்லாம் கூட வந்துருச்சு. அப்படி இருக்காரு. என்ன பண்ணாரு? காலைல 8:30 மணிக்கு அவருடைய பேக்ல இருந்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்து நின்றுகிட்டே சாப்பிட்டுட்டு வராரு. ஆபீஸ் போற வல்ல பஸ்ஸில் இந்த பக்கம் போட்டு தள்ளுறாங்க, நின்றுட்டே சாப்பிட்டு போறாரு. அப்பதான் நான் யோசிச்சேன், நான் இந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அல்டிமேட்டா வேலை செய்யறது ஒரு ஜான் வயிற்றுக்கு தான், நல்லா சாப்பிடணும் அப்படின்றதான், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றதான். இங்க அதுவே கிடைக்கல. ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட முடியல, நல்ல சாப்பாடையும் சாப்பிட முடியல. நம்ம ஏன் அதை பண்ணணும்னு நினைச்சு என்ன பண்ணிட்டேன்? நான் யோசிச்சிட்டேன், டிட்டர்மைன் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு மனுஷங்களுக்கு எப்படி அனுபவிக்கணும்னு கூட தெரியல. சாஸ்திரத்துல ஈஸியா சொல்லியிருக்கு, நீ அனுபவிக்கணுமா? எப்படி அனுபவிக்கின்ற வழியை நான் சொல்லிக் கொடுக்குறேன். உனக்கு இந்த உலகத்துல மனுஷங்களை போல அனுபவிக்கணுமா? அதுக்கும் நான் வழியை கொடுக்குறேன் இல்லையா? தேவலோகத்துல போய் அவங்கள மாதிரி அனுபவிக்கணுமா? அதுக்கும் வழியை கொடுக்குறேன். மோட்சம் போனோமா? அதுக்கும் வழி கொடுக்குறேன். நரகத்துக்கு போனோமா? அதுக்கும் வழி கொடுக்குறேன். ஆனா நம்ம எதையும் ஃபாலோ பண்ணாம நம்ம ஒரு வழியில ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? சாஸ்திரம் தலைப்பால அடிச்சுக்குது. ஏன்னா நான் தான் எல்லா வழியும் கொடுக்குறேன்னு ஏன்னா இப்படி தனியா ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ கிருஷ்ணன் இங்க சொல்றாரு, யோகஸ்தா குரு கர்மாணி சங்கம் தெக்த்வா தனஞ்சய, உன்னுடைய பற்றுதலை விட்டுட்டு நீ என்ன பண்ணு? வேலை செய்ய அப்படின்னு சொல்லுது. இப்பதான் சொன்னோம் ஏன் பற்றுதலை விடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 3 குணங்கள்னு சொன்னோம். சித்த சித்தோ சமோ பூத்வா, மறுபடியும் என்ன சொல்றாரு? முன்னாடி பேசின விஷயம் தான் பேசிட்டு இருக்காரு. வெற்றி தோல்விகள்ல சமோ பூத்வா, சமபுத்தியோட இரு. நான் போர் செஞ்சா வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுக்காக போர் செய்யாத. நான் போர் செய்யாம இருந்தா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போரையும் விட்டுறாது. ஏன்னா ரெண்டுமே அனுபவிக்கிறது தான். நான் போரை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் அனுபவிக்கிறது மென்டாலிட்டி தான், என்ஜாயிங் மென்டாலிட்டி தான். நான் போர் செய்ய மாட்டேன்ப்பா, எதுக்காக? எனக்கு அப்ப நல்ல பேர் கிடைக்கும்ல, அதுவும் என்னதான், அதுவும் அனுபவிக்கிறது. ஸோ நெகட்டிவா அதை அனுபவிக்கிறது. நிறைய பேர் சொல்லிப்பாங்க, ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் மேன் இன் திஸ் வேர்ல்ட். இது கிராஸா சொல்லக்கூடிய அகங்காரம். பக்தருக்கு வந்த நிச்சயமா சொல்லுவாங்க, பிரபு நான் தான் ரொம்ப ஃபாலன், ஐ ஆம் த மோஸ்ட் ஃபாலன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ப்ராப்பா சொல்லுவார், யூ ஆர் நாட் த மோஸ்ட் ஆஃப் எனி திங் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஏன்னா அதுலயே அவங்க என்ன நினைக்கிறாங்க? தாங்க தான் பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க. கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், இறந்த வீட்டுல பிணமா இருக்கணும் இல்லையா? எங்க போனாலும் நம்மளா சுத்தி எல்லாம் இருக்கணும் இல்லையா?
ஸோ எங்க போனாலும் நம்மளுக்கு இந்த மென்டாலிட்டி இருக்கு, நான் ஐ ஷுட் பி த சென்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. ஸோ கிருஷ்ணர் இங்க அதான் சொல்றாரு, அந்த மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யோகா சுத்த சித்தோ சமபூத்வா சமத்துவம் யோகம் உச்சத்தை. இந்த சமபுத்தி கொண்டு வரதான்ப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றேன். வாயில எல்லாரும் பேசிடலாம், ஆனா அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகணும், சமபுத்தி வருது, ரொம்ப ரொம்ப சிரமமானது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, ராமரை பத்தி கதை சொல்லும் பொழுது எல்லாரும் காட்டுக்கு போனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. யுதிஷ்ட மகாராஜன் காட்டுக்கு போனாங்க இல்லையா, ஹரிஷ்சந்திரன் காட்டுக்கு போனான், பரத மகாராஜன் காட்டுக்கு போனா. இவங்கெல்லாம் காட்டுக்கு போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா ராமர் காட்டுக்கு போறதுக்கு காரணமே இல்லை. இவன் ஒண்ணு தப்பு பண்ணவே இல்லை. அங்க யுதிஷ்ட மகாராஜன் தோத்து போனா, ஹரிச்சந்திரன் பேரை ஒரு வார்த்தையை விட்டுட்டு தோத்து போயிட்டான் இல்லையா. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா ராமர் எப்படி இருந்தார் அப்படின்னா, உற்சாகமா காலைல எந்திரிச்சோன்னு குளிச்சுக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அலங்காரம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு மக்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் சந்தோஷமா டாட்டா காட்டிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு நான் போறேன், போயிட்டு யுவராஜனா திரும்பி வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான முகத்தோட போறாரு. போறவருக்கு அங்க பெரிய இடி மாதிரி காத்துட்டு இருக்கு, உனக்கு ராஜ்யம் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், சரி ராஜ்யம் கிடையாது, நான் வேணா வீட்டுல இருந்துக்கிறேன் ஓரமா, நீ வீட்லயும் இருக்க முடியாது. சரி எங்க சொந்தக்காரங்க எங்க கொஞ்ச நாள் எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரட்டும், மாமனார் வீட்டுக்கு, அங்கேயும் போகக்கூடாது. எங்க போகணும், காட்டுக்கு தான் ஓடணும். சரி காட்டுகளுடைய வசதி எல்லாம் கொண்டு போட்டுமா, இங்க இருந்து ஒரு பெரிய காட்டுல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கிட்டு அங்க கொஞ்ச நாள் இல்ல, நீ மர ஊரி தான் கட்டிட்டு போகணும். மர ஊரி கட்டிட்டு அங்க போய் என்ன பண்ண, அங்க போய் நான் ஹாப்பியா அங்க சந்தோஷம் இல்ல, அங்க போய் நீ தபஸ்யம் தான் பண்ணணும். இவ்வளவு கண்டிஷன்ஸ், ஒரு கண்டிஷன்லயே கோவம் வந்திருக்கணும். என்ன பண்றாங்க, இத்தனை கண்டிஷன் போடுறாங்க. இத்தனை கண்டிஷன் போட்டதுக்கு அப்புறமும் அங்கதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, கம்பன் ஒரு விஷயம் சொல்லுவார். வால்மீகி என்ன தெரியுமா சொல்லுவாரு, அவர் ஃபேஸ்ல ஸ்மைல் குறையவே இல்லையா, அவருடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் கூட அந்த தன்மை குறையவே இல்லையா, அவருடைய மனசுல சந்தோஷம் அதிகமாயிட்டே இருக்கான். ஏன்னா அவர் வந்த வேலை அதுதான் இல்லையா, அவர் வந்த வேலை இங்க ஆட்சி பண்றதுக்காக வந்தாரு, அவர் கிளம்பி போக தான் வந்தாரு வச்சுக்கோங்களேன். பட் நம்மளுக்கு ஒரு உதாரணம் காட்டுறார். ஸோ இப்போ நம்மளும் இந்த உதாரணத்தை எடுத்துக்கணும். என்ன உதாரணம் எடுத்துக்கணும், ஏதாவது ஒரு லாஸ் வந்தது நம்மளால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஏண்டா நான் இங்க எடுத்து ப்ராஃபிட் எடுத்துக்கிறதுக்காக எங்க அப்பா அம்மா எங்க பெற்றிருக்காங்க, எனக்கு பகவான் அதை கொடுத்துருக்காரு, வரலன்னா போடல பரவாயில்ல, ஒரு நாள் வரும் அப்படின்னு தைரியம் வரணும் இல்லையா. எப்படி பகல் வந்தா இரவு கண்டிப்பா வந்தே தீருமோ, இரவு வந்தா கண்டிப்பா பகல் வந்தே தீரும். யாரும் உட்காந்து கவலைப்பட தேவையில்லை, ஐயோ நைட்டு வந்துருச்சு கவலைப்படவே தேவையில்லை. நீங்க பாட்டு இருந்தீங்கன்னா அதுவே என்னவா மாறிடும், பகலா மாறப்போகுது. கவலைப்படாம இருந்தா போதும். நீங்க அந்த கவலைப்படாம இருக்கக்கூடிய டைம் வேணுமே, அதுக்கு என்கேஜ்மெண்ட் வேணுமே, அதுதான் பக்தி இருக்கு. நம்ம அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததே ஆரம்பத்துல தான் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த உலகத்துக்கு நம்ம ஸ்கூலுக்கு போறதோ, மார்க் வாங்குறதோ, இல்ல பெரிய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு பெரிய நேம் வாங்குறதோ, இல்ல ஃபேமிலியை பராமரிக்கிறதோ நம்முடைய கடமையே கிடையாது. இங்க இருந்து கிளம்பி போக தான் வந்திருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலையை கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஸோ அது கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, சுச்சுவேஷன் இப்படி இருந்துடாது, சுச்சுவேஷன் மாறும். அந்த ஒய்யை அவர் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணிக்கிட்டே போவாரு, அந்த ஃபெய்த்தை நம்ம இப்போ பண்ணிக்கிட்டே போகலாமா? ஏன்னா அந்த ஒய் இப்ப அவருக்கு தெரியும், ராமருக்கு தெரியும், கிருஷ்ணருக்கும் ஒய் தெரியும், நமக்கும் தெரியுமே, ஏன் தெரியாது? நம்ம தான் டேரக்டா சொல்றாரு, இந்த உலகத்தோட நோக்கம், நம்முடைய பிறப்புடைய நோக்கமே அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை அடையிறது தான். அதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது இல்லையா. ஸோ இந்த விஷயத்த நம்ம நினைச்சு அதை விட்டுறக்கூடாது. இப்போ நான் என்னுடைய நோக்கம் இப்போ நான் இங்க கொடைக்கானல் போறது நோக்கம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஏசி காரை புக் பண்ணியிருக்கேன், நல்ல ஃபுட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், நல்ல கோட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், நல்ல ஷூ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு எதுக்கு, அந்த இடத்தை அடைவதற்கு. இப்போ இதில் நான் புக் பண்ண ஏசி கார் நான் நினைச்ச மாதிரி வரல, நான் சிகப்பு காரை புக் பண்ணேன், எனக்கு வெள்ளை கார் தான் வந்திருக்கு இல்லையா. இல்லை போற வழியில ஏசியே சரியா ஒர்க் ஆகலை, இல்லை டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. என்ன பண்ணும், அதை நான் சரிப்படுத்திட்டு போக முயற்சி பண்ணும். இதையே நினைச்சு கவலைப்பட்டே உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா. என்னோட கோல் தெரியும். ஸோ அது போல நம்ம லைஃபோடைய கோல் அப்படிங்கிறது கிருஷ்ணர் அட்டைன் பண்றது அப்படின்ற ஒரு உயர்ந்த சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது நம்ம மற்ற விஷயத்தினால ரொம்ப அதிகம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது.
ஆகவும் மாட்டோம். அதை நான் புரிஞ்சுக்கணும். ஸோ இதாங்க சொல்றாரு சமபுத்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரதன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா ராமரை பார்க்கறதுக்கு இதுக்கு வரான், சித்திரக்கூடத்துக்கு வரான். சித்திரக்கூடத்துல பரதனுக்கு வந்து பேரே பரதன் அப்படின்னு பேரு. பரதன்னா என்ன அர்த்தம்? பாரத்தை தாங்குபவன் அப்படின்னு அர்த்தம். பரதா அப்படின்னா பாரம், ரொம்ப பாரத்தை தாங்கிட்டு இருக்கான. என்ன பாரத்தை அவன் தாங்கிட்டு இருந்தான் அப்படின்னா தனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை தனக்கு சொந்தமா நினைச்சுக்கிட்டு அந்த பொருளை நல்லபடியா பார்த்து அந்த சொந்தக்காரர் வரும்போது அந்த பொருளை திருப்பி கொடுத்தான் இல்லையா, அந்த பாரத்தை தாங்கிட்டு இருந்தான. என்னது? ராமருக்கு சொந்தமான நாட்டை ராமர் கொடுத்துட்டு போயினா, நீ பாத்துக்கோப்பான்னு சொல்லிட்டாரு. இவன் ஏத்துக்கல, தனக்கு சொந்தமே இல்லை. இருந்தாலும் அந்த பரத மகாராஜன் என்ன பண்ணான்னா அயோத்தியாவை நல்லா பார்த்துக்கிட்டான. உண்மையில பரத மகாராஜன் என்ன பண்ணல, அயோத்தியாவுக்கு வரவே இல்லை. அவன் எங்கேயோ நந்தி கிராமம் ஏதோ ஒரு கிராமத்துல என்ன பண்றான், போய் அவனும் தபஸ்யா இருக்கிறான். அவனும் மரம் உரிலாம் உடுத்துக்கிட்டு தினமும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு ஏதோ கிழங்கு சாப்பிட்டு இருக்கான். ஆனா ராமர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணும்போது திருப்பி கொடுக்குறான் அயோத்தியாவை. சுவாமி, நீங்க எப்படி எனக்கு அயோத்தியா கொடுத்தீங்களோ அதை விட 10% என்ன பண்ணிருக்கேன், 10 மடங்கு எல்லாத்தையும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கேன். தன கோஷம், தானிய கோஷம், பசுமாடு எல்லாமே என்ன இருக்கு, இப்ப 10 மடங்கு அதிகப்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பொறுப்பை திருப்பி கொடுத்துட்டு போனான. இதுதான் பெரிய பாரமா. தனக்கு சொந்தமில்லாத பொருளையும் தனக்கு சொந்தமா நினைச்சுக்கிட்டு அதை நல்லா பார்த்துட்டு திருப்பி கொடுக்கணும்ல, அதுதானே பெரிய அட்டாச்மெண்ட். இப்ப நமக்கு நம்ம மற்றவங்க பொருள் நம்ம திருப்பி கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு. கடன் வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டேன் போயா அப்படின்றோம் இல்லையா. ஆனா இங்க எப்படி இருக்கு அப்படின்னா ராமரே கொடுத்துட்டாரு, இருந்தாலும் என்ன பண்ணல, எடுத்துக்கவே இல்லை, திருப்பி கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த ஒரு பாரத்தை தாங்கிடுறதுனால அவனுக்கு பேர் பரதன் அப்படின்னு சொல்ல. நம்மளும் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். பகவானுக்கு சொந்தமான பொருளை நம்ம என்ன பண்றோம், நம்முடைய பொருளா இப்ப எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம், அதை இன்னும் நிறைய மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் யாருக்கே கொடுக்கணும், பெரிய பொறுப்பு இருக்கு இல்லையா. ஒரு தங்கமயில் ஜுவல்லரி இப்போ ஒரு ஷோரூம் ஓபன் பண்றாங்க. ஷோரூம் ஓபன் பண்ணிட்டு ஒரு பெரிய பொறுப்பை மேனேஜர்கிட்ட கொடுக்குறாங்க. உங்களுக்கு கீழே இப்போ 100 கோடி ரூபாய் பொருள் கொடுக்குறவங்க கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 100 கோடி ரூபாய் பொருள் அவன் என்ன பண்றான், தன்னுடைய பொறுப்பா எடுத்துக்கிட்டான். எடுத்து என்ன பண்றான், அதை 100 கோடியை 500 கோடியா அதிகப்படுத்துறான். அதிகப்படுத்தி என்ன பண்றான், திருப்பி ஓனர்கிட்டே கொடுத்துட்டு போறான். பெரிய பொறுப்பு இருக்குல்ல. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் வாழ கத்துக்கணும். இது ஒர்க் பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நான் எப்ப பிசினஸ் ஓனரா மாறினோ அப்ப என்ன பண்றேன், நான் தான் ஓனர்ஷிப் எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறேன். அங்கேயும் நம்ம எப்படிதான் இருக்கணும், ஒர்க்கரா இருக்க பழகணும். நான் ஓனர் தான், பட் நான் ஒர்க்கிங் ஓனர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நானே ஓனர் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்மளுக்கு ஒர்க் பண்ற வரைக்கும் இந்த என்வரான்மெண்ட் ஈஸியா தெரியும். ஒர்க் பண்ணும்போது தெரியாது, அவர் தான் ஓனர், நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கான வேலை பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் முடியும். பட் பிசினஸ் வரும்போது அந்த அகங்காரம் இன்னும் கூடி போயிடுது. நான் தான் ஓனர், நான் தான்ற எண்ணம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால தான் இது ரொம்ப பிசினஸ் பீப்புளுக்கு ரொம்ப ஆப்டான நாலேஜ் தான் இந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயம். இது மற்றவங்களுக்கு கூட இது அவ்வளோ சீக்கிரம் பொருந்தாது. பட் கர்மயோகம் அப்படிங்கிறது பிசினஸ் பீப்புளுக்கு ரொம்ப நல்லா பொருந்தக்கூடியது. ஸோ இதான் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா சொல்லக்கூடிய விஷயம், பீயிங் ஈக்குவல் டு ஆல் ஈவன், சமத்துவம் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தையும் பார்த்தலாம். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். ஓகே. தூரே நஹி அவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணா பலஹேதவஹ. கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா வேணும்னே அர்ஜுனனை குத்தி காட்டார். தனஞ்சய தனஞ்சய தனஞ்சய. நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்லோகத்தில் தனஞ்சய, ஏ பணக்காரா ஏ பணக்காரா ஏ பணக்காரன்னு குத்தி காட்டார். நீ எப்படிப்பட்ட பணக்காரனா இருக்குண்டான்னு சொல்லி காட்டுறார். ஓ கான்கரர் ஆஃப் வெல்த், actions performed with desire as far inferior to nishkama karma yoga. Surrender to this buddhi yoga, to this nishkama karma yoga. Those who seek results for their work are wretched and receive bondage. This verse speaks of the inferior nature of kamya karma. Kamya karma, which causes problems such as birth and death, is far inferior, durena avaram, to nishkama karma buddhi yoga, which brings about the understanding buddhi of the true nature of Atma.
Because of this, he, taking shelter of understanding the Atma, Buddhau Sharanam Anvicha, take shelter of performing Nishkama Karma Yoga. Those who desire results, Palahetavaha, who perform the inferior actions are unfortunate and miserable, Kripanaha, being under the control of the flow of birth and death caused by their Kamya Karmas. You should not be such a Kripana. The misers, greedy for some inexperienced morsel of happiness from their hard-earned worth, cannot give up their wealth and are thus cheated of great happiness of giving. Those persons who perform kamya karmas, greedy for insignificant results from their great toil in performing actions, are similarly cheated of the great happiness of realizing Atma. This is the indication of the word Kripana. கிருஷ்ணர் எதையுமே காரணம் இல்லாம சொல்ல மாட்டார், காரணத்தோட சொல்றார். ஏன்பா நீ கர்மயோகத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் அர்த்தம் என்ன சொல்லலாம், நம்மளுக்கு என்ன காரணம் கொடுத்தாரு, இது உனக்கு ஆத்ம சுத்தியை கொடுக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கார் இல்லையா. ஆத்ம சுத்தியை காட்டிலும் அடுத்த ஒரு லெவலுக்கு கொடுக்கிறார். கர்மயோகம் தான் உனக்கு சந்தோஷத்தை, சாட்டிஸ்பாக்சனையே கொடுக்கும் சொல்லி சொல்றார். இங்க பார்த்தா ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன வார்த்தை முக்கியம் அப்படின்னா, the misers, greedy for some inexperienced morsel of happiness from their hard-earned wealth, cannot give up their wealth and are thus cheated of great happiness of giving. Happiness of giving அப்படிங்கிறது உயர்ந்த சந்தோஷமா. Happiness of accepting அப்படிங்கிறது காட்டிலும் happiness in giving. இதனாலதான் கர்மயோகத்தை பண்ணுப்பா, கர்மயோகத்தை பண்ணுப்பா, கர்மயோகத்தை பண்ணுப்பான்னு சொல்லி சொல்றாரு. இது உனக்கு உயர்ந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, உனக்கு ஆத்ம சுத்தியை கொடுக்கும். ரொம்ப போரிங்கா இருக்கு இல்லையா. ஆத்ம சுத்தி யாருக்கு வேணும் இப்ப? ஏன்னா ரொம்ப குரோஸா இருக்கிறவனுக்கு, நீ கிராஸா இருக்க நீங்க ஆத்ம சுத்தியை பத்தி எல்லாம் பேச உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, புரியவும் புரியாது. அப்ப உனக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு டைரக்டா ஒரு பெனிஃபிட் அவனுக்கு காட்டும், பிராக்டிக்கல் பெனிஃபிட்டை காட்டும். நீ இந்த கர்மயோகத்தை பண்ணதுனால ஆக்சுவலா நீ சந்தோஷமா இருக்கலாம். என்ன சந்தோஷமா இருக்கலாம், இப்ப என்கிட்ட ஒரு 10 லட்டு இருக்கு, அந்த 10 லட்டை ஒரு ரூம்ல உட்காந்து நானே மொக்குன்னு சாப்பிட்டேன் அப்படின்னா அதுல வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு 5 பேரை கூப்பிட்டு 2 லட்டா பிரிச்சு கொடுத்து அவங்களையும் சாப்பிட சொல்லி அவங்க முகத்துல பார்க்கக்கூடிய சந்தோஷம் நீ பாக்குற இல்ல, அதனால வரக்கூடிய சந்தோஷம் உனக்கு இன்னும் அதிகமா இருக்கும்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ அதான் இங்க சொல்றாரு, ஹாப்பினஸ் இன் கிவிங் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு மனுஷனுக்கே கொடுக்கும்போது எப்படி இருக்கும் பொழுது பகவானுக்கு கொடுக்கும்போது எப்படி இருக்கும் இல்லையா. நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு கிருஷ்ணருக்குன்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்பாக்சனே ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நம்ம புதுசா கார் வாங்குறோம். ஸோ கார் வாங்கினா என்ன பண்றாங்க, யூஸ்வலா வெளியே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஒய்ஃபை யாரெல்லாம் இருக்கும் அவங்களை கூட்டிகிட்டு கொடைக்கானல் இதெல்லாம் சுத்திட்டு வராங்க. நம்ம என்ன பண்றோம், கார் வாங்கினா உடனே கௌரவத்தாயோ இல்ல கிருஷ்ணவல்லரோ அப்படியே மேலே ஏற்றிக்கிட்டு எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வரோம் இல்லையா. ஸோ ரெண்டும் பெரிய ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குது. நம்ம மனசை நம்மளை பாராட்டும், வெரி குட்ரா, நல்லவனா இருக்கு, நல்ல 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 மனுஷனா இருக்கு இல்லையா, நல்ல காரியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை நம்மளை சப்போர்ட் பண்ணும். ஸோ அதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. என்ன சொல்றாரு அப்படின்னா, தூரேன அவரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப தூரம், ரொம்ப தூரம் அப்படின்னா ரொம்ப தாழ்ந்தது. எது? அவரம் கர்ம, தாழ்ந்த கர்மங்கள். புத்தி யோகா தனஞ்சய. இங்க மறுபடியும் புத்தி யோகம் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஞான யோகம் கிடையாது. ஞான யோகம் வேற, புத்தி யோகம் வேற. ஞான யோகத்தை பத்தி கிருஷ்ணர் இங்க பேசவே இல்லை. முதல் 6 அத்தியாயம் முழுவதும் என்னதான், வெறும் கர்மயோகம் தான். ஞான யோகத்தை கலப்பார். எங்க கலப்பார் அப்படின்னா 2ஆம் அத்தியாயத்துல 54ஆம் ஸ்லோகத்துல கலப்பார். 54ஆம் ஸ்லோகம் பாத்தீங்க அப்படின்னா சித்த பிரக்யன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசுவார். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஞான யோகம் தான். ஏன்னா 2ஆம் அத்தியாயம் அப்படின்னு உங்களுக்கு 3 கலவையும் இருக்கும். கர்மயோகமும் இருக்கும், ஞான யோகமும் இருக்கும், கொஞ்சம் பக்தி என்ன பண்ணுவார் நடுவில் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுவார். அதுவும் பார்ப்போம். ஒரே ஒரு வார்த்தையில பக்தி யோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார் 2ஆம் அத்தியாயத்துல. இதெல்லாம் புரியாம தான் யோசிச்சுட்டு இருப்பான் அர்ஜுனன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, மறுபடியும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பார். இங்க எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணல. என்ன பண்ணிட்டாரு, கர்மயோகத்தை பத்தி பேசிட்டு வந்தாரா, இப்ப புத்தி யோகத்தை பத்தி பேசுறார். புத்தி யோகம்னா என்னது? நான் ராமாயணம் ஃபுல்லா சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப ராமருக்கு சீத்தை என்னன்னு கேக்குறேன், எல்லாரும் சித்தப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
சொல்றாரோ அதை கேட்டு நடக்குது. ஒரு விஷயத்துக்கு நடக்காது. நம்மளுக்கு கான்சியஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் வளருது. இந்த நம்ம இதெல்லாம் பண்றது மூலமா நம்ம ஸ்லோவா நம்மளோட சென்சஸ்ல வந்து அந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் நமக்கு தெரிஞ்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை தெரிஞ்சுக்கிறதுனால ஒவ்வொரு செயல் எல்லாமே அவர்தான் ஓனர்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஒண்ணு. அவர்தான் ஓனர், நம்ம ஓனர் கிடையாது. ரெண்டாவது அதுக்கு நம்ம செயல் செய்யறது வந்து அவருக்காக செய்யறோம். we are not doing for ourselves, we are doing for him. நம்மளோட கர்மத்தை வந்து அவருக்காக செய்யறோம். அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக செய்யறோம். அதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கர்மா அவருக்காக செய்யறேன்னா என்ன அர்த்தம்? அவரை திருப்திப்படுத்துறது, அவரை சந்தோஷப்படுத்துறது இல்லையா? ஹி இஸ் என்ஜாயர். மூன்றாவது, இந்த 3 பாயிண்ட் தான் நான் வந்து இது வரைக்கும் 300 முறை ரிப்பீட் பண்ணிட்டேன். அவருடையது, அவருக்காக, அவரால். 3 பாயிண்ட் தான். 3 பாயிண்ட் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுதான் புத்தி யோகம். புத்தி யோகம் அப்படின்னா புத்தினால புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். we are connected with the Lord using our புத்தி. இதுக்கு பார்த்தா புத்தி யோகம். கர்மயோகம் அப்படிங்கிறது கர்மத்தினால கனெக்ட் பண்றோம். அது ரொம்ப தாழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா கர்மயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா யஜ்யம் யாகாதி விஷயங்கள், இல்ல வந்து நித்திய கர்மம், நைமித்திக கர்மம் அப்படின்னு நிறைய கர்மங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. இந்த யஜ்யத்தை பண்ணுங்க, இந்த தானத்தை பண்ணுங்க, இந்த தவத்தை பண்ணுங்க. இதன் மூலமா என்ன பண்றேன்? கடவுளோட நான் இன்டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேரு கர்மயோகம். அடுத்தது வருது என்னது? புத்தி யோகம். அந்த புத்தி யோகத்தை இன்னொரு பேர் கொடுக்கறாங்க, நிஷ்காம கர்மயோகம். இந்த பேர்னால தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து நினைக்கிறேன் இல்லையா? இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்றது. ஸோ நிஷ்காம கர்மயோகம் ஒண்ணுதான், புத்தி யோகம் ஒண்ணுதான். நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவன் என்ன பண்ற மாட்டேங்கிறான், இந்த 3 குணங்களோட 3 அண்டர்ஸ்டாண்டிங்கோட என்ன பண்றான், அவன் தன்னுடைய கர்மத்தை பண்றான். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? திஸ் ஒர்க் doesn't belong to me, it is Krishna's work and I am doing Krishna's work. Why? Because I am servant of Krishna. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் இல்லையா? ஓகே, whether I am doing this karma? No, கிருஷ்ணர் தான் இந்த காரியத்தை பண்ண வைக்கிறார், நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்டா தான் இருக்கேன். இது ரெண்டாவது விஷயம். இந்த கர்மத்தை என்னுடைய சந்தோஷத்துக்காக பண்ணனா கிடையாது, for his pleasure. I will accept whatever he gives as a revenant இல்லையா? இந்த 3 விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோம் இல்லையா? பேங்க்ல ஒர்க் பண்றது எக்ஸாம்பிள் கொடுத்தோம், நம்ம கம்பெனில ஒர்க் கூட எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். நம்ம ஒர்க்கர் வேலை பண்ண, நம்ம கீழே ஒரு ஒர்க்கர் வேலை பண்றாரு. அவர் என்ன பண்றாரு? வேலை பண்றாரு. என்ன நினைச்சு வேலை பண்றாரு? இது என் வேலை கிடையாது, என் ஓனருடைய வேலை, என் ஓனரால எல்லா வேலையும் பண்ண முடியல, என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த வேலையை பண்ண சொல்றேன். ஸோ இந்த வேலை யாருடையது? உண்மையில ஓனருடையது. நான் என்ன பண்றேன்? அவருடைய வேலையை செய்யறேன், அவ்வளவுதான் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இந்த வேலையை நான் தான் செய்யறேன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவர் தான் எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காரு, அவர் தான் எனக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கொடுத்திருக்காரு, டூல்ஸ் கொடுத்திருக்காரு, நாலேஜ் கொடுத்திருக்காரு, ட்ரைனிங் கொடுத்திருக்காரு, சிச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அப்ப நான் என்ன பண்றேன்? வெறும் ஒர்க் தான் பண்றேன். அப்ப ரெண்டாவது விஷயம், அவர் தான் ஒர்க் பண்றாரு, நான் ஒர்க் பண்ணல. மூன்றாவது, சரி ஒர்க்ல வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வருது இல்ல, ப்ராஃபிட் நான் எடுத்துட்டு போயிடலாமா? முடியாது. ஏன்னா இதெல்லாம் அவர் தானே பண்ணி கொடுத்தாரு, அப்ப அவர் தானே ப்ராஃபிட் போய் சேரணும். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அவருடைய நன்மதிப்பை பெறேன், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, பிளஸ் எனக்கு கொஞ்சம் ரிசல்ட்டும் கிடைக்குது. 3 பலன் கிடைக்குதா? ஃபர்ஸ்ட் அவருடைய நன்மதிப்பை நான் பெறேன். என்ன நன்மதிப்பு பெறேன்? நம்ம சொல்றதை செய்யறான்ப்பா, நல்ல சர்வெண்ட், இஸ் அ குட் சர்வெண்ட் அப்படின்னு நன்மதிப்பை பெறேன். ரெண்டாவது, அந்த வேலை பண்ணக்கூடிய நாலேஜ் எனக்கு கிடைக்குது இல்லையா? எந்த வேலை பண்ணாலும் கண்டிப்பா எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்ப என்ன பண்றேன்? நான் எக்ஸ்பர்ட் ஆக ஆரம்பிக்கிறேன். இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம மண்ணா இருந்தேன், இப்ப நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். மூன்றாவது, செஞ்ச வேலைக்கு எனக்கு என்ன கிடைக்குது? கண்டிப்பா சம்பளம் கிடைச்சே தீருது இல்லையா? நான் எதிர்பார்க்கல அப்படின்னா சம்பளம் எனக்கு கிடைச்சே தீருது. நல்ல வேலை, நல்ல சம்பளம் கூட கொடுக்குறாரு அவர். நான் எதிர்பார்க்காம வேலை செய்யறேன்ல, அப்ப என்ன பண்றாரு அவரு? பரவாயில்ல, நல்லா எதிர்பார்க்காம வேலை செய்யறேன்டா அப்படின்னு என்ன பண்றாரு? எனக்கு நல்ல சம்பளத்தையும் போட்டு கொடுத்தாரு, நல்ல பொசிஷன் எனக்கு என்ன பண்றாரு? மேல மேல அதிகப்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ அப்ப இந்த 3 வேணும். சத்தங்க சொல்லிட்டாரு, இந்த புத்தியோகத்தோட நீ வேலை செஞ்ச அப்படின்னா இதுதான் உயர்ந்தது. எதுக்காக வேலை செய்யாத? என்னுடையது, நான் எனக்காக நினைச்சு வேலை செய்யாத, அவருடையது, அவருக்காக, அவராள்ற புத்தியோட வேலை செய். தூரேன ஹி அவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய. ஏ தனஞ்சய, நீ என்ன பண்ணு?
புத்தி யோகத்தினால கர்மயோகத்தை தூரம் தள்ளிடு அப்படின்னு சொல்றார். இல்ல கர்மயோகம் ரொம்ப தாழ்ந்ததுப்பா. எதுதான் உயர்ந்தது? புத்தி யோகம் தான் உயர்ந்தது. புத்தவ் சரணமன்விச்ச, அதனால என்ன பண்ணு? புத்தியிடம் சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்ற. சரண்டரிங் டு த புத்தி யோக. சரணமன்விச்ச கிருபணா பலஹேதவஹ, பலனை எதிர்பார்த்து ஒரு காரியம் பண்றான் இல்லையா, அவன் எப்படிப்பட்டவனா? கிருப்பனா அப்படின்னு சொல்லி சொல்றான். கிருப்பனா யாரு? கஞ்ச பிஷ்னாரி அப்படின்னு சொல்லி சொல்றான். கஞ்சன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உண்மையில அவன் நல்லா அனுபவிக்கலாம், ஆனா என்ன பண்றான்? அவன் அனுபவத்தை அவனே அனுபவிக்க தெரியல. அவன் தான் கஞ்சன். நிறைய பணம் இருக்கும், அவன் என்ன பண்ண மாட்டான்? செலவே பண்ண மாட்டான். சொல்ல, ஏண்டா நிறைய பணம் தான் இருக்குல்ல, செலவு பண்ணி ஜாலியா இருக்கலாம், ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. உண்மையில அவனுக்கு தகுதி இருக்கு, அவன் கிட்ட வசதி இருக்கு அனுபவிக்கிறது, ஆனா என்ன பண்ண மாட்டான்? ரெண்டும் பண்ண மாட்டான். சோ கிருஷ்ணர் இங்க தான் சொல்றாரு, உனக்கு நல்ல நல்லபடியா சந்தோஷம் அடையறதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்கும் போது நீ ஏன்டா தாழ்ந்த சந்தோஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்க அப்படிதான் கிருஷ்ணர் சொல்றாரு. யார் அப்படி பண்ணுவானா? பலத்தை எதிர்பார்க்கிறவங்க ரொம்ப கிருப்பணர்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நம்ம முன்னாடியே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். என்னது? ஒருத்தன் வந்து பெரிய மெடிசன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கொரோனாக்கு வந்து டேப்லெட் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்? தினசரி ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு, ஏதோ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தேன், கொஞ்சம் காசு கிடைச்சது, வயிற்ற நிரப்ப முடியுது, என் குடும்பத்தை பார்த்துக்க முடியுது அப்படின்ற புத்தியில் வேலை பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தன் வந்து ரொம்ப ராஜா மாதிரி வந்து உட்காடுறான். என்னடா அவனுக்கு? நான் எந்த கம்பெனியில் வேலை பண்ணுற தெரியுமா? நான் பண்ணக்கூடிய மெடிசன்னால ஆயிரக்கணக்கான பேர் கியூர் ஆகிறாங்க, நான் அப்படிப்பட்ட வேலை பண்ணுறேன்டா அப்படின்னு நினச்சி பண்ணுறான். ஸோ இப்போ ரெண்டுலேயுமே பண்ணுறது வேலை தான், ஆனால் இவன் புத்தி எப்படி இருக்கு? ஐயோ நீங்கள் வேலை பண்ணுறனே, ஐயோ அம்மா அப்படின்னு என்ன பண்ணுறான்? ரொம்ப தாழ்ந்த புத்தியோட வேலை பண்ணுறான். இவன் எப்படி பண்ணாடா? மகாராஜன்டா நான் இல்லையா, நான் எவ்வளோ பெரிய வேலை பண்ணுறேன் தெரியுமா, எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன்டா. இங்கே என்னதான் டிஃப்ரென்ஸ் இருக்கு? அவனுடைய கான்சியஸ்னஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்கு, செய்கிற வேலையில கிடையாது. நீங்க பெரிய பங்களால உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் ஐயோ ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே நினைச்சா பிச்சைக்காரன் தான். தாழ்ந்த இடத்துல சிம்பிளா உன்னுடைய ஆசிரமத்தில் உட்காந்துருக்கு, ஒரு சின்ன கூரை வீட்டில் உட்காந்துருக்கு, எனக்கு என்னடா குறைச்சல், நல்ல ஹெல்த் இருக்கு, நல்ல உணவு இருக்கு, என் ஃபேமிலி இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சா நீ மகாராஜன் தான். மகாராஜன் அப்படிங்கிறது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருளை கிடையாது, நம்முடைய கான்சியஸ்னஸ் லெவல்ல தான் இருக்கு. ஸோ கிருப்பனகா அப்படின்னா எவன் ஒருத்தனுடைய கிரிப்பிள்டு கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் டெஃபினேஷனே. ஸோ கிருப்பனா அப்படின்னா கிரிப்பிள்டு கான்சியஸ்னஸ். அவன் ஒருத்தனை கஞ்சன் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவன் என்ன பண்றான்? கொடுக்க முடிய மாட்டேங்கிறான், அவனால வெளில செலவு பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிறான்? ஒண்ணு அவனுடைய நேச்சரே அப்படி இருக்கும் இல்லையா, செலவு பண்ணதே அவன் நேச்சரே இருக்காது. ரெண்டாவது பயம், ஐயோ போயிடுமோ, நம்ம செல்வம் நம்மளை விட்டு போயிடுமோ, நம்ம செல்வம் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்ற பயம். இவனுக்கு பயமே கிடையாது இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவன எங்க சொல்றாரு? கிருப்பனகா பலஹேத்தவக அப்படின்னு சொல்றாரு. அதனால நாம் இங்க ஒரு அழகான இன்னொரு பாயிண்ட சொல்றாரு. நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இல்லையா பணத்தை, அந்த பலத்தை கொண்டு போயிட்டு தாழ்ந்த பலனில் போய் கொடுத்துடாதீங்கப்பான்னு சொல்லி சொல்றேன். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் சாராயத்தில் கொடுத்துடாதீங்க, கொண்டு போய் விபச்சாரிக்கிட்ட கொடுத்துடாதீங்க, கொண்டு போய் சூதாட்டத்தில் கொடுத்துடாதீங்க, கொண்டு போய் வேற ஏதாவது பாப்பத்தில் கொடுத்துடாதீங்க. அதுக்கு பதிலாக எதில் கொடுக்கலாம்? நல்ல இடத்துல கொடுக்கலாம் இல்லையா. பணத்தை எப்படி நம்ம செலவு பண்ண தான் போறோம், பணத்தை நம்ம செலவு பண்ணாமல் இருக்க போறது கிடையாது. ஆனா மனுஷங்க வெளில என்ன பண்றான் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டா சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு கொண்டு போய் என்ன பண்றான்? தேவையில்லாத இடத்துல போய் கொடுத்துட்றான். இதுவும் கிருஷ்ணர் பேசுறாரு. மனுஷன் இன்னைக்கு தான தர்மங்கள்லாம் பண்றாங்க இல்லையா. தமோ குணத்தில் இருக்க என்ன பண்றான்? யாருக்கோ கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு தானம் பண்ணிட்டு இருக்கான். ரஜோகுணத்தில் இருக்க சினிமா நடிகர்களுக்கும் பிரபலங்களுக்கும் விபச்சாரிகளுக்கும் தானம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓப்பனாவே சொல்றாரு கிருஷ்ணன், அப்படிதான் சொல்றாரு. சத்துவகுணத்தில் இருக்கவங்க பகவானுக்கு, பக்தர்களுக்கு, பிராமணர்களுக்கு தானம் பண்றான்னு சொல்லி சொல்றாரு. புரியுதுல உங்களுக்கு? ஸோ தமோ குணத்தில் இருக்க என்ன பண்றான்? யாருக்கோ கொடுக்கணும், ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறான் இல்லையா. அவனுக்கு அதுல பொருள் மேல ஒண்ணுமே தெரியல, அவனுக்கு ஏதோ கொடுக்கணுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ரெண்டாவது இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்? ரஜோகுணத்தில் இருக்கவன் நல்லா யோசிச்சுதான் கொடுக்குறான். இவனுக்கு கொடுத்தா எனக்கு இதனால இந்த லாபம் கிடைக்கும், எனக்கு இந்த பொண்ணு கிட்ட கொடுத்தா எனக்கு இதனால இந்த லாபம் கிடைக்கும். அவன் யாரை நம்புறான்? அதிகமா அவங்க நம்புறானே தவிர கிருஷ்ணன் நம்ப மாட்டேங்கிறான். எனக்கு போன மாசம் நினைக்கிறேன், போன மாசம் கோயம்புத்தூர்ல இவரு இங்க இருக்கக்கூடிய ராஜ்மஹால் ஓனர் தான் சொல்லிட்டு இருந்தார். அவர் கோயம்புத்தூர்ல ஒரு
ஒரு பெரிய துணி கடை ஓனரோட பேசிட்டு இருந்தாராம். அந்த துணி கடை ஓனர் சொன்னாரா, நாங்கள் இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதே கிடையாது துணி கடைக்கு. ஏன்னா எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டே 2-3 கோடி ரூபாய் வரும். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், அந்த 2 கோடி ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்கள் கோஷாலை வச்சு நடத்திட்டு இருக்கோம். கோஷாலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் போய் ஒரு விபச்சாரிக்கு காசை கொடுத்து அந்த விபச்சாரியோட அட்வர்டைஸ்மெண்ட்டால தான் என்னோட வியாபாரம் நடக்கும்னு நினைக்கிறது என்னோட முட்டாள்தனம். நான் நினைச்சேன் அந்த பணத்தை யாரு கொடுத்தா போதும், பசுக்களுக்கு கொடுத்தா போதும் நினைச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ நாங்கள் ஒரு பைசா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதே கிடையாது. ஆனால் எங்களுக்கு வியாபாரம் நல்லாவே இருக்கு. காரணம் என்னது, அவருக்கு அந்த அளவுக்கு என்ன இருக்கு, கான்ஃபிடென்ட் இருக்கு. எதுல கான்ஃபிடென்ட் இருக்கு, தர்மத்துல கான்ஃபிடென்ட் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல மக்கள் என்ன பண்றோம், நம்மளுக்கு கிருஷ்ணர் மேலேயே தர்மத்து மேலே கான்ஃபிடென்ட் கிடையாது. நமக்கு இந்த மாதிரி மக்கள் மேலதான் கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ அதான் நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும் இல்லையா. அதங்க சொல்றாரு, புத்தௌ சரணமன் விச்ச, புத்தியில சரணாகதி பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் கடைசியில் சொல்லுவார், என்கிட்ட சரணாகதி பண்ணு சொல்லி சொல்லுவார். அது கடைசி இல்லையா. இங்க யார்கிட்ட சரணாகதி பண்ண சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உன் புத்தி கிட்ட சரணாகதி பண்ணு. கிருஷ்ணர் எங்கேயோ இருக்காரு, அவரெல்லாம் விட்டுரு, நீ ஃபர்ஸ்ட் உன் புத்தி கிட்ட சரணாகதி பண்ணு. உன் புத்தி உங்ககிட்ட தான் இருக்கு. நீ கடவுளையே நீ கிருஷ்ணன் கூட எடுத்துக்காதப்பா, ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை பாரு. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பிசினஸ் பர்சனா என்ன பார்க்கிறோம், இந்த உலகத்தில் நம்ம நிறைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து தான் பண்றோம். நம்ம எதையும் படைக்கவே இல்லை இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கான்சியஸ்னஸ் வாங்க. நாம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு லாபத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கூடாது. எல்லாத்துக்கும் என்ன பண்ணும், பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால காட் கான்சியஸ்னஸ் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எந்த கான்சியஸ்னஸ்க்கு அதை வாங்க, ஹியூமன் கான்சியஸ்னஸ்க்கு அதை வாங்க இல்லையா. அதான் புத்தி கிட்ட சரணாகதி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் புத்தியை வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. ஸோ இங்க அதான் ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை பேசும் போலதான் அர்ஜுனனுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். அடுத்தது பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து அடுத்து வரக்கூடிய இடத்துல 3ஆம் அத்தியாயத்துக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுவார். இப்ப நான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து டிஸ்கஷன் வந்து 53ல முடியும். மறுபடியும் 54 இருந்து வேற ஒரு டிஸ்கஷன் வேற ஒரு டைரக்ஷன்ல போகும். போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், மறுபடியும் இந்த கொஸ்டினை கொண்டு வருவோம். இங்க கிருஷ்ணர் பேசுறாரு இல்லையா, 49வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோகத்தோட டிஸ்கஷன் மறுபடியும் 3rd சாப்டர்ல வரும். தூரேனேகி அவரம் கர்ம, கர்மயோகத்தை விட்டுடு, புத்தி யோகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. அர்ஜுனன் சொல்றான், நானும் அதான் கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கேன், கர்மயோகத்தை விட்டுறேன், நான் சத்திரியன்ல சண்டை போறதை விட்டுட்டேன், நான் புத்தி யோகத்தை போயிடுறேன், நான் காட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். மறுபடியும் அங்கதான் அவன் நிற்பான். எங்க போனாலும் அவன் வேலைக்கு தான் அவன் நிற்பான் இல்லையா. ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம 3rd சாப்டர்ல பார்க்கலாம். ஓகே ஓகே வேற யாராவது இருக்கா, கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ் இருக்கா இன்னைக்கு பேசுற விஷயத்து டிஸ்கஷன்?